அக்காவும் சந்திச்சு பேசினாங்க, காட்சிகளை பார்த்துருப்பீங்க. ஆமா பார்த்தோம். என்னன்னு கேட்டீங்கன்னா அதுக்கப்புறம் செய்தியாளர்களை சந்திச்சுக்கிறாங்க. அக்கா என்ன சொல்றாங்க தெரியுமா? அதாவது பாருங்க, அவருக்கு வேற வேலை இல்லைங்க. தேர்தலில் ஜெயிக்க முடியாது, ஆனா உனானா இப்படி ஏதாச்சும் ஒன்று பண்ணி கவனம் இருக்கிறதுக்காக பண்ணிக்கிட்டு இருப்பார். இதெல்லாம் நம்ம சீரியஸா எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இன்னைக்கு தேர்தல் ஆணையம் என்ன சொல்லியிருக்கா? பீகார்ல என்ன சொல்லியிருக்காங்க? நாங்க வாக்காளர் லிஸ்ட் வெளியிட்டு 10 நாள் ஆகுது. 10 நாளா எங்களுக்கு எந்த தகவலும் வரல. நீங்க கம்ப்ளைண்ட் பண்றதையே சரியா கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, பத்திரிகை கூப்பிட்டு பேசாதுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆக சரியான கம்ப்ளைண்டே கொடுக்கலையே. அதைத்தானே சொல்றேன். அதாவது சரியான கம்ப்ளைண்டே கொடுக்கலையே. ஆக தேர்தல் ஆணையத்துக்கு கொடுக்கறத மத்திய அரசு என்ன செய்யும்? மத்திய அரசு ஏன் கிளாரிபிகேஷன்ல வரணும்? தேர்தல் ஆணையம் என்பது ஒரு தனிப்பட்ட அமைப்பு. அவங்க தான் கிளாரிஃபை பண்ணணும். மத்திய அரசு ஏன் கிளாரிஃபை பண்ணணும்? இங்க மத்திய அரசு கிளாரிஃபை பண்ணணும்னு சொல்றதே தவறுன்னு நான் சொல்றேன். அதுக்கு தேர்தல் ஆணையர்கள் அவருக்கு பதில சொல்லி கொண்டுதான் இருக்காங்க. அதனால தான் சொன்னாங்க கர்நாடகாவில் 2 இடத்துல ஓட்டு போட்டாங்கன்னு சொன்னாங்க. இல்லன்னு மறுத்து இருக்கிறாங்க. நான் சொல்றேன், பொய் குற்றச்சாட்டு சொல்லும் பொழுது மறுத்ததற்கு என்ன பதில் சொல்கிறீர்கள்? பீகார் எலெக்ஷன் கமிஷனும் மறுத்து இருக்கிறாங்க. 10 நாள் ஆட்சி யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கல அப்படின்னு. அதனால தவறு செய்பவர்கள், இங்கே வெற்றி பெற முடியாதவர்களின் சலசலப்பு தான் ராகுல் காந்தியின் இந்த ஊர்வலங்கள், இந்த போராட்டங்கள். அதற்கு திமுக உறுதுணையா தான் இருக்கும்.